வெல்கம் டு கட்டு மஸ்து. கட்டு மஸ்து. எனிவே, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா கால கட்டுப்பாட்டோட சாப்பிட்றது, அவ்வளோதான். டைம் ரிஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். அதாவது 12 மணி நேரம் நம்ம சாப்பிட்டோம்னா 12 மணி நேரம் நம்ம பட்னி கிடக்கணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து காலங்காலமாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்துக்கள் விரதம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் கூட நோன்புக்காக வந்து பல வாரம் பல மாசம்லாம் வந்து விரதம் எடுப்பாங்க. சரி, இது எதுக்கு தான் பண்ணணும்? வெயிட்டை குறைக்கிறதுக்கா? வெயிட்டை மட்டும் குறைக்கிறதுக்கா? இப்போதைக்கு அது வெயிட்டை மட்டும் தான் குறைக்குது அப்படிங்கிறத எடுத்துப்போம். சரி, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹார்மோனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு சாப்பாடை சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்புக்குள்ளே போய் அந்த நியூட்ரியன்ஸ்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்ட் ஆகும்போது மெயின் மேக்ரோ நியூட்ரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். ஏன்னா குளுக்கோஸ் இல்லாமல் நம்ம உடம்பு கண்டிப்பாக இயங்கவே முடியாது. ஸோ இந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்சுலின் அண்ணாச்சி என்ன பண்ணுவாருன்னா, வா 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 லெஃப்ட் 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 ரைட் 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 அப்படி 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 அப்படிதான் அப்படி அப்படி. தேங்க்ஸ் பா. ஒரு ஐடியலான சிச்சுவேஷனில் இதுதான் நடக்கும். ஆனால் அளவுக்கு மீறி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பிளட் சுகர் லெவல் ஹை ஆயிரும். ஹை ஆகிட்டுனா நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆயிரும். அப்படி அதிகமாக இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இன்சுலின்பா என்ன தெரில என்ன சொல்லியாப்பா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ உடம்புல அதிகமாக இன்சுலின் இருந்தால் என்ன ஆகும்? உடம்பு டீசென்சிட்டைஸ் ஆகிடும், மரத்து போயிடும். செல்ஸ் எல்லாம் மரத்து போய் இன்சுலின் பேச்சை கேட்கறது நிப்பாட்டிடும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வந்துருச்சு. இன்சுலின் என்னதான் கற்றுனாலும் செல்ஸ் வந்து குளுக்கோஸை உள்ளார எடுத்துக்காது, செவிடாயிரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது நம்ம பேன்க்ரீஸ் அண்ணாச்சிக்கு தெரியாது. ஸோ உடம்புல பிளட் சுகர் ஏறிக்கிட்டே போகும்போது இன்னமும் நிறைய இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் செல்ஸ் தான் மரத்து போச்சே, இன்சுலின் சொல் பேச்சு கேட்காது, குளுக்கோஸ் இன்னும் உடம்புல தான் இருக்கும். அப்புறம் ரத்தத்தில் மீதி போன குளுக்கோஸ் என்ன பண்ணுறது? வணக்கம் ஆவோஜி, குளுக்கோஸ் கொஞ்சம் அதிகமாகிருச்சு, இப்போ தான் ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் பரவாயில்ல, ஏன்னா நிறையா இருக்குது ஜி, வாங்க 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 கொடுங்க. சரி, உடம்புல கொழுப்பு ஏறி போகுது, நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸசைஸ் பண்ணுவோம், இல்லைன்னா டயட் பண்ணுவோம். டயட் பண்ணுறதுன்னா கேலரிஸை கம்மி பண்ணுறது. ஸோ நம்ம உடம்புல கேலரிஸை கம்மி பண்ணும்போது லிவர் சுதாரிச்சுக்கிட்டு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணோம். அதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா autophagy. இந்த கெட்ட செல்ஸு, டாக்ஸின்ஸ் இது எல்லாத்தையும் உடம்புல வெளியாக்கிறோம், புது செல்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ஷார்ட் டேர்மில் ஃபேட் லாஸும் நடக்கும். அப்போ நல்ல விஷயம் தானேப்பா கேலரிஸ் கம்மி பண்ணுறது. நம்ம கேலரிஸை கம்மி பண்ணும்போது உடம்புல லெப்டின் லெவல்ஸும் கம்மியாகும். ஸோ லெப்டின் தான் வந்து நம்ம appetite ரெகுலேட் பண்ணுற ஒரு ஹார்மோன். அது நிறைய சாப்பிட்டிங்கன்னா இது போதும்பா உடம்புக்கு, இதுக்கு மேலே ஃபேட் தேவையில்லை அப்படின்னு பிரெயினுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ நம்ம டயட் பண்ணும்போது இன்சுலின் லெவல்ஸும் கம்மியாக இருக்கும், லெப்டின் லெவல்ஸும் கம்மியாக இருக்கும். லெப்டின் லெவல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா பிரெயினுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் போய் சேரும். உடம்பு பட்னி கிடைக்குது, சாப்பாடு இல்லையா ஐயா அப்படின்னு நம்ம லெப்டின் பிரெயினுக்கு சொல்லும்போது என்ன ஆகும்னா பேய் பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன ஆகும்? திருப்பி பழைய நிலைமைக்கு தான். ஸோ அதனால தான் இதுக்கு பேரே யோயோ டயட் அப்படின்னு வச்சுருக்காங்க. உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேலரிஸை ரொம்ப கம்மி பண்ணால் நம்ம வந்து வெயிட்டை கொஞ்ச நாள் குறைப்போம், மறுபடியும் ஏற்றுவோம், அப்புறம் குறைப்போம், அப்புறம் மறுபடியும் ஏற்றுவோம். இதே சைக்கிளில் போய்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, லெப்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபேட் செல்ஸில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபேட்ஸ் அதிகமாகும் போது லெப்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அது இன்க்ரீஸ் பண்ணும்போது பிரெயினுக்கு இன்னொரு சிக்னல் போய் சேரும், இதுக்கு மேலே சாப்பாடு வேணாம், போதும், ஃபேட்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு சிக்னலை போய் சேர்க்கறது தான் வந்து இந்த லெப்டினோட வேலை. போதும் நிறைஞ்சிருச்சு, வயிறு ரொம்ப நிறைஞ்சிருச்சு, போதும். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய சாப்பிடும்போது இன்சுலின் அதிகமாகும். இன்சுலின் அதிகமானுச்சுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும், அதனால ஃபேட் ஸ்டாரேஜ் வரும். ஃபேட் அதிகமானுச்சுன்னா நிறைய லெப்டின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். லெப்டின் ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போய் சேரணும். ஆனால் இந்த இன்சுலின் என்னாச்சு என்ன பண்ணுவாருன்னா, நிறைஞ்சிருச்சு, வயிறு ரொம்ப நிறைஞ்சிருச்சு, போதும் சாப்பாடு வேணுமா, கேக்குதா ஐயா, வேணுமா, போதும் வேணாமா, போதும் வேணுமா, போதும், பிரெயினுக்கு போய் சேர வேண்டிய சிக்னலை தடுத்துருவார். ஸோ உடம்புல நிறைய லெப்டின்ஸ் இருந்தாலும் பிரெயினுக்கு இன்னும் சாப்பாடு தேவை அப்படின்னு தான் தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்டும் பிரச்சனை தான், அதிகமாக சாப்பிட்றதும் பிரச்சனை தான், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் பிரச்சனை தான், லெப்டின் ரெசிஸ்டன்ஸும் பிரச்சனை தான். ஸோ அதனால தான் வெயிட்டை குறைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப உதவியாக இருக்க போகுது.
ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு கால அவகாசத்தில் தான் நம்ம சாப்பிட்ணுங்கிறது தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் விரதம் எடுக்கும்போது 12 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்க போகிறோம். அந்த காலகட்டத்தில் இன்சுலின் லெவல்ஸ் கம்மியாக தான் இருக்க போகுது. இதுவும் அந்த கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சேம் தான். அதே மாதிரி நம்ம லெப்டின் லெவல்ஸும் கம்மியாக தான் இருக்க போகுது, ஏன்னா சாப்பிடாமல் இருக்கோம் இல்லையா அவ்வளோ நேரம். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, கேலரிஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது லெப்டின் லெவல்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது லெப்டின் லெவல்ஸ் இவ்வளோ தான் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது கேலரிஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, எப்போ சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தான் நம்ம மாற்றுறோம். ஸோ லெப்டின் லெவல்ஸ் அந்த அளவுக்கு கம்மியாகலைன்னா நம்ம appetite-ம் அந்த அளவுக்கு மேலே போகாது. ஸோ இந்த யோயோ டயட்டிங்கில் நடக்கிற விஷயம்லாம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நடக்காது. இதை தவிர்த்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது உடம்புல கீட்டோன்ஸும் அதிகரிக்கும். இந்த கீட்டோன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பிரெயின் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கீட்டோன்ஸ் வந்து வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, கேன்சர் செல்ஸை கூட கொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து இந்த கீட்டோன்ஸ் வந்து பிரெயின் ஃபங்க்ஷன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பல்வேறு ஆராய்ச்சியிலலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பல்வேறு மதங்கள்லாம் வந்து பல்லாயிரம் வருஷமாக வந்து விரதம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. அவங்களோட மெயின் கோல் வந்து வெயிட் லாஸாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது, நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய ரிசர்ச் சொல்லுது. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூலமாக வர கீட்டோன்ஸ் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு இப்போ நான் சொன்ன ரிசர்ச்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கீட்டோன்ஸ் அதிகமாகும் போது ஸ்பிரிச்சுவல் திங்கிங்கும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் என்னோட தியரி. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, பிரெயின் ஃபங்க்ஷன்ஸும் கூடுது. இதையும் தவிர ஹியூமன் க்ரோத் ஹார்மோன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பல ரீசர்ச்லாம் சொல்லுது. இப்போ நம்ம பாடி பில்டிங் பண்ணுறோம், மசில்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னா இந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, பாடி பில்டிங் பண்ணுறதுக்கும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் இந்த ஃபாஸ்டட் ஸ்டேட், அதாவது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க இல்லையா, அந்த கட்டத்தில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன்ஸும் ஹையஸ்ட் லெவலில் இருக்கும் அப்படின்னு நிறைய ரிசர்ச்லாம் சொல்லுது. உங்களுக்கு ஃபேட் லாஸும் சரி, மசில்ஸுக்கும் சரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி கட்டு மஸ்த்.